கோயில்பேட்டில் எந்த இடம்? அரசகுளம். இது யார் இருந்தம்மா? சம்பந்தாரம். வாங்க. சமுதாரி நிறைய விவரம் தெரிஞ்சவளா இருக்காள, நிறைய அனுபவமும் விவரமும் தெரிஞ்ச பொம்பளை. என்ன என்ன வேணும் அக்கா உனக்கு? உன் வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்துட்டுமா? கால் வந்துடுவான், எந்திக்க முடியாது. உனக்கு போல சமுதாரி எவ்வளோ சொல்லு. மக்கமாருடைய வாழ்க்கையெல்லாம் அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சு கிடக்கு. ஒருத்தர் தேவையில்லாத வாக்குவாதங்களை பண்ணி வீட்டுக்குள்ள மனப்போராட்டத்தை உருவாக்கி பெரியவங்களை மதிக்காத நற்குணமற்ற நிலைகளில் இருக்கிறதுக்கு காரணம் யாரோ மையமந்திரத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லி நீங்கெல்லாம் மனம் குழம்பியிருப்பீங்க. அப்படி எதுவுமே நடக்கலை, அதெல்லாம் சும்மா சொன்னது. ஆனால் இருந்தால் அதை தீர்த்து தருவேன், அப்படி இல்லைங்கிறது முடிவாகிடுது. ஏன் அப்போ இந்த போராட்டம் நடக்கு? 3 வருஷமா நடக்கு. என்ன நடக்கு? இதெல்லாம் சனி பகவானுடைய விளையாட்டு. அதனால இவைகளை சரியாக்கி பகவான்கிட்டே வர வாங்கி உங்க குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? வர வைப்போம். அதுதான் நான் சொல்றதுதான் நீ சொல்ல வேண்டாம் சொல்லுத. கெட்டிக்கார அக்கா மகனுக்கு அவனை இப்ப பார்க்க மாட்டேன். இப்ப இந்த பிரிஞ்சு கிடக்கிற வண்டியை ஒண்ணு சேர்த்துருவோம். பக்கத்துல வா. கர்மசாமிக்கு இந்த மகனே செம்மையா இருக்கலாம், சந்தோஷமா அடுத்து வரும்போது பார்க்க வேண்டியதான். கர்மசாமி ஆண்டிப்பட்டி ஒவ்வொரு பெட்டியா தேடுவான். கோயில் பெட்டி, ஆண்டிப்பட்டி, தகர பெட்டி. அப்படி நடந்து வாங்க. மகன் கல்யாண விஷயமா கேட்டுக்கிறது யாருப்பா? வரலாம். தலைவன் தலைவி ஐயாவே ஒரு கும்பிட்டு போட்டுருக்காங்க. சாமி கருப்புசாமி இங்க இருந்து தானே சொல்றாரு, முதல்ல அவருக்கு வணக்கம் போடுவோம் அப்படி சொல்லி அவர் போட்டாரு. வரலாம். வீடு வாசல் சம்பந்தமாக நிறைய போட்டி பொறாமைகளான குடும்பத்துக்கு பல இன்னல்களும் பல்வேறு தடங்கல்களும் பண நஷ்டங்களும் தேவையில்லாத உறவு போராட்டங்களும் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் ஒரு வார்த்தை முரடா பேசியிருந்தா காவல்துறையவே கூட நம்ம தொட்டுட்டு தான் வந்திருப்போம். உண்மையா இல்லையா? அதனால அந்த நிலைகள்ல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமும் வந்திருக்கு. ஒரு மகனுக்கு மட்டும் வாழ்க்கையை சீராக அமைச்சு கொடுக்கணும், நம்ம சொல்லுக்கு மாறுபட்ட நிலை ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு உள்ளத்துக்குள்ள இருக்கு. காரணம் சொல்லலாம். ராமா ராமா ஸ்ரீராமா ராமா. அதனால அந்த பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா போதுமா? வரக்கூடிய ஐபிஎஸ்சியில் கல்யாணம் நடக்கும். சொந்தக்காரங்கள்ட்ட பொண்ணு இருக்குன்னு காதில் செய்தி வந்து இடுக்கி கல்யாணம் முடிச்சா 6 மாதத்துல பையன் நம்ம வீட்டில் இருப்பான், பொண்ணு அவங்க வீட்டில் இருப்பாங்க, முடிப்போமா அப்படி சொல்லி என் பிள்ளை 100 கால் விட்டுவா. ஏன் அப்படி சொல்றோம்னா நிறைய விசித்திரமான மனிதர்கள் அதிகம். இப்ப கூட ஒருத்தர் இதற்கு முன்னாலேயும் பல பேர் இங்க வந்து சாமி நம்ம கேட்குற கேள்விக்கு அவர்கிட்ட ஒரு பதில் தெரியணும் அப்படின்னு நினச்சி வாரான். அது அவனுடைய எண்ணம். நான் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு தெரியணும்னு சொல்லி ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவன் கேட்கான். அந்த ஆன்மீகத்தில் உள்ளவன் கேட்கும் பொழுது எப்படி பதில் சொல்லணும்? நீ தவமறிந்து அனுபவத்தில் தெரிய வேண்டிய ஒரு விடையை ஒரு 101 ரூபா தட்சணையை போட்டு என்கிட்ட கேட்க நினைச்சா அது நடக்காதுன்னு சொல்லி அனுப்புவேன். சொல்றானா?
அப்போ இருந்த தவத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? அதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லுகிற வாக்குல தான் அந்த சக்தி இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி சொந்தத்துல கல்யாணம் முடிச்சா இந்த நிலைமை ஏற்படும். அதனால இந்த வாக்க மதிச்சு அப்படி 3வது தலைமுறைக்கு உட்பட்ட சொந்தத்துல பெண்ணை தேடு, உனக்கு கல்யாணம் நடக்கும், குடும்ப வாழ்க்கையும் பெருமையா நடக்கும், இன்னொரு வீடும் கட்டி தருவேன். வெற்றி உண்டு மகனே, வாழ்க, ஐஸ்வர்யமா இருமா, வாழ்க. அதே ஆண்டிப்பட்டி என்னண்ணே, புண்ணியம் புண்ணியம். கணவன் மனைவி மகன் கல்யாணத்தை பத்தி வீட்டில் எதுவும் பேச்சுவார்த்தை நடத்துனியாடா? நடத்துனியா? இப்ப என்னப்பா செய்யணும்? வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோமா இல்ல கல்யாணத்தை முடிச்சு குடும்பத்தோட அனுப்புவோமா? அப்ப நீ வெளிநாட்டுக்கு போற, இந்தியாவிலே இருந்துக்கலாம் முடிவு எடுத்திருக்கியா? நல்ல பையன் தங்கம், கொஞ்ச நேரம் கண்ண மூடு, உனக்கு உள்ள நான் வரேன். சரி, ஐப்பசி மாதத்திலிருந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மண் மனை சம்பந்தமான தொழில்களை கையில் எடுத்தால் வெற்றி கிடைக்கும். என்னடா தப்பா சொல்லியிருக்கனா? சரியா தானே சொல்லியிருக்கேன். அதுல நீ பல கோடிகள் சம்பாத்தியம் செய்வ. உனக்கு கீழே 4 பேர்கள் பணி செய்வாங்க. அவங்க உனக்கு அசிஸ்டண்டாகவும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சி தந்தையாரை பார்க்க சொல்லிட்டு மீண்டும் நீ வெளிநாட்டுக்கு போய் வந்து அங்கேயும் இந்த தொழிலை பார்க்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சிடும். கால் வந்துட்டு வரலாம். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, இந்த பிறவில உனக்கு இந்தியாவிலையும் ஆகாய மார்க்கத்திலையும் செல்வம் கிடைக்கணும்னு பாக்கியத்தோடு தான் நீ பிறந்திருக்க. அது நடந்தே ஆகும், அதை யாரும் தடுக்க முடியாது. அதனால 6 மாதம் கழித்து கல்யாணத்தை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு ஆத்திரப்பட்டு பேச வேண்டாம். ஏன்னா அவன் மனம் திறந்து பேச வேண்டிய விஷயம் 2 இருக்கு. அதை பேசும்பொழுது கல்யாணத்தை பற்றி பேசுவோம். என்னப்பா வெற்றியாக்கி தரேன். வாங்கணுமா? இல்லையம்மா, அந்த விஷயத்தை நான் போய் பார்த்தேன். அது ஏற்கனவே ஒரு 3 மாதங்களுக்கு முன்னே முடிய வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் கொஞ்சம் மனசுக்கு சரியில்லாமல் இழுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மனிதனுடைய மனம் எனக்கு பிடிக்கலை. சற்று பொறுமையாக இருங்க. அதில் 2 பேர்கள் தலைப்பட்டுருக்கீங்க, புரியுதா? என்னப்பா சரியாக்குவோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலப்பர் சாமி கோயில் எங்கப்பா இருக்கு? அங்கே போய் கும்பிட்டுருக்கீங்களா? நீ இன்னும் ஒரு முறை அங்கே கும்பிட வேண்டியிருக்கு. காலில் விட்டு வரலாம். நீங்களாம் இருக்கு, நீங்களாம் இருக்கு, நீங்களாம் இருக்கு, நீங்களாம் இருக்கு. வெற்றியாக்கி தரேன். அந்த இடத்துல உள்ள வில்லங்கத்தை தீர்த்து தரேன். ஒருத்தன் பொய் சொல்லுதானா இல்லையாங்கிறத உன்னால் தீர்மானிக்க முடியலல்ல? உண்மையா இல்லையா? அவனை உன் பக்கம் வசமாகிட்டேன். போ. கர்மசாமி மாரனூர், மாரநாட்டு கருப்பசாமி. சின்ன வயசுலேயே தத்துவமசியா ஆயிட்டான். தத்துவமசினா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. நான் அதுவாக இருக்கிறேன் என்பது பொருளாகும்.
இவன் உள்ளத்துக்குள்ளேயும் இவன் ஆன்மாக்குள்ளேயும் உணர்வுக்குள்ளேயும் நம்ம கருப்பசாமி, கருப்பசாமி தான் நான் தான் கருப்பசாமி, அவர் தான் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவன் உள்ளத்துக்குள்ள தானாகவே விளைஞ்சிடுது. புரியுதா? அப்படி விளைஞ்ச ஒரு காரணத்தால கருப்பசாமின்னு சொன்னாலே உடம்புல ஒரு வைப்ரேஷன், ஒரு உணர்வு, அருள் உணர்வு இவனுக்கு துடியா வந்து துள்ளி விடுதான். இப்படி ஒரு நிலை இருக்கு. அதை உண்மையாக்குறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆனா ஒரு பெரிய பகை காத்து இருக்கு. என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. ஒரு பெரிய பகை காத்து இருக்கு. இந்த சாமி ஆடுறதுல என்ன பகை காத்து இருக்கு? பொதுவா கோயில் வச்சிருக்கவங்கள சாமி ஆடுறவங்கள மந்திரவாதி தான் பகையா நினைப்பான். ஏன் இவன் கோயில் வச்சு என்னத்தையா சொல்லிட்டான்னா நம்ம மாந்திரிக தொழில் வம்பா போயிருமே, அதனால அவனுக்கு ஒரு வாயை கட்டு, வயத்தை கட்டு, அதை கட்டு, இதை கட்டுன்னு பகைச்சுக்கணும். புரியுதா? என்னடா அப்படிலாம் செய்வாங்க. ஆனா யாரை கட்ட முடியாது? ஞானியை கட்ட முடியாது, ஞான சக்தியை கட்ட முடியாது. ஆங்காரத்தையும் உணர்ச்சியை நம்பி ஆய் ஹூய் ஆடுதான் பாரு, அவனை கட்டிடலாம். ஞான சக்தியை கட்ட முடியாது. ஆனா இவனுடைய மனோசக்திக்கு உள்ள போய் பார்க்கும் பொழுது இவன் அறியாமலே ஒரு சக்தி இவன் உடம்ப லைட்டா தொடுது. அதுல இவன் தன்னை அறியாம ஆடுதான். புரியுதா? இப்போ ஒரு பகை காத்திருக்குன்னு சொன்ன, இரண்டு விதமான பகை. இரண்டு விதமான பகை என்றால் ஒரு பெருத்த சமூகமே இவனை வளர விட்டுறக்கூடாது என்று நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? மனபேதம், மனித பேதம். ஆண்டவருக்கு பேதம் கிடையாது, மனிதனுக்கு பேதம் உண்டுல்ல. நான் மேல நீ கீழே, நான் மேல நீ கீழே. உங்களுக்கு புரியுதா புரியலையா? உனக்கு புரியலையா? நீ பொம்பளை, உனக்கு புரியாது. நான் பிறப்புல மேல, இவன் பிறப்புல கீழே. இவன் சாமியான்னா இவங்கிட்ட போய் நம்ம நிக்கிறதா? புரியுதா? கால் விட்டுவாங்க. இப்ப புரியுதா? நான் சீமையை ஒத்துக்கிறது ஒரே ஒரு ஆள். பொறுமையா இருப்பா. குடிப்பியாடா? நாளையில இருந்து குடிக்க மாட்டேன். குடிப்பியா? நான் குடிக்க மாட்டேன். கிடாய் வெட்டுவியான்னாரு, வெட்ட மாட்டேன். ஏன்டா கிடாய் வெட்ட மாட்டேன்? எல்லா உயிரினங்களுக்கும் கருப்பசாமி தந்தை. ஒரு உயிரை அழிச்சு சாப்பிடணும்னு நினைப்பாரா? அதுல எனக்கு மனசு இல்லப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப சொன்னார், எப்படி வாங்கணுமோ அப்படி பக்தர்கள்ட்ட நான் வாங்கிக்கிடுவோம்ப்பா அப்படின்னாரு. இன்னைய வர எங்க கோயில்ல என்ன செய்யல, நாங்க கிடாய் வெட்டல. ஏன்னா உயிரினங்களை காப்பவன் இறைவன். ஒரு பிள்ளைய அடிச்சு சாப்பிட கடவுள் நினைக்க மாட்டான் அப்படிங்கிற தத்துவத்துல ஸ்ரீராமனுடைய பிள்ளையாக வைத்து கிடாய் வெட்டாம, உயிர் பலி இல்லாம உயிர் காக்கும் உத்தம தெய்வமாக இந்த கோயில்ல கருப்பசாமி வீட்டு இருக்கும். புரியுதா? குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். அடே நீ குடிக்க மாட்ட, ஆனா அசுரர்களை அழிப்பதற்காக நான் எடுத்த அவதாரத்தின் படி எனக்கு மது படைக்கணுமே, நீ படைப்பியானாரு. அது நான் செய்தேன் அப்படின்னேன். அதான் இப்போ மது படைச்சுக்கிட்டு இருக்க. பாட்டுல காணதிய இருக்கா? படைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா சாமியாடி நான் குடிப்பனா? குடிக்க மாட்டேன். அந்த வாசமே எனக்கு பிடிக்காது. ஆனா உலகத்துல கருப்பசாமி ஆடுற அன்புக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் என்ன செய்தான்? ஜம்முன்னு தண்ணி அடித்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க இஷ்டம், எனக்கு அது தெரியாது. நான் குடிக்க மாட்டேன். அதைத்தான் இவங்கிட்ட கேட்க, இளைய சின்ன பேரா குடிப்பியால நீ? இன்னைக்கு குடிக்க முடியுமா, கோட்டு குடிக்க முடியுமான்னு கேட்காங்க. கிராமம் கேட்குது, அங்க இருக்கிறவங்க இதை செய்ய முடியாது. அந்த ஒரு கேள்விக்குள்ளதான் இவனுக்கு கொடுக்க வேண்டிய வரமே லாக் ஆயிருக்கு. ஆமா, சரிதானா? வாழை வாங்க முடியாது. அதனால இவன் குடிப்பானான்னு கேட்டா நான் குடிக்க மாட்டேன். ஏன் யூடியூப்பர் ரொம்ப பார்த்துட்டியா அப்படின்னு அவர் சொல்றாங்க.
குடிக்க மாட்டோம். வந்தது உண்மையா இருந்து நம்ம கிட்ட நாங்க வந்து. ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு சில உண்மைகள் தெரியாது. எப்படி தெரியாதுன்னு சொன்னா, நான் வச்சிருக்கிறேன் ஸ்ரீராமபுத்திரனாகிய கருப்பசாமியை நேர்முகமான அவதாரமாக. சங்கிலி கற்பம்ங்கிறது சாமியுடைய பெயரை பெற்று ஒரு அருளை பெற்ற ஒரு தனி அவதாரம். அதே மாதிரி மாரநாட்டு கருப்பசாமி என்பதும் சாமியுடைய அருளை பெற்று மனிதனாக தோன்றி நிறைந்து நின்ற ஒரு அவதாரம் ராஜகுலத்துல. புரியுதா? அதனால அந்த கருப்பசாமி உதரம் குடிக்கத்தான் செய்யும், மது குடிக்கத்தான் செய்யும், அருவாளை வச்சுக்கிட்டு வேட்டைக்கு போகத்தான் செய்யும். சின்ன பையன் செய்ய முடியாது, 16 வயசுக்கு மேல செய்வோம். அதுவரை இவனுக்கு அந்த சக்தி விபூதி கொடுக்கறதுக்கும் ஊர் நிற்கிறதுக்கும் இவன் செய்வான். அதை ஏற்றுக்கிறதுக்கு அந்த சமூகம் உங்களுக்கு முன் வந்து நிற்கும். அதை வெற்றியாக்கி தாரேன், சரியாக்கி தாரேன். கால் ஒன்று கருப்பசாமிக்கு இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லாரு. ஏன்டா இப்படியெல்லாம் முடி வளர்த்துருக்க? வெட்டக்கூடாது, அவன் சடை போட்டு கொண்ட போடணும்னு நினைக்கிறான். முதல்ல நினைக்க நின்று சொல்றாப்ல இல்ல அப்படின்றாப்ல. அதுக்கு என்னன்னு கேட்டுட்டு போறது எல்லாம் வந்துருக்கு. ஒரு முறை ஒரு கருப்பசாமி போய் மொட்டை போட்டுக்கா, அதுக்கு பிறகு மாறிடும். சரியா? வெளிநாட்டிலே இருக்கிறாள், அவ வயிற்றுல குழந்தை பிறக்குமா கருப்பசாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். நீ தானடாது? ஆனந்தம் விளையாடும் வீடு. இன்னொரு தரம் உன்னுடைய சகோதரியை போய் பார்த்தேன். கருப்பசாமி, எனக்கு இயற்கையா குழந்தை பிறக்குமா, மருத்துவத்தால பிறக்குமா? இந்த ரெண்டுலையும் எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஆன்சர் வேணும்னு உங்ககிட்ட கேட்டு விட்டுருக்கா. இதானடா விஷயம். கால் வந்துவா, உண்மையை சொல்லணும். என்ன அவனுடைய சரீரத்தன்மையை பார்த்தேன். இயற்கையிலே குழந்தை உருவாகக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. ஆனா அவளும் அவ புருஷனும் படுற அவசரத்துக்கு எனக்கு பதில் சொல்ல முடியலப்பா. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது விரைவில் நடக்கணும். இந்த பருவமும் இந்த வயதும் இந்த சம்பாத்தியமும் இருக்கும் பொழுதே அந்த குழந்தை கிடைச்சாச்சுன்னா நாங்க நல்லா வளர்த்துக்கிடுவோம். இன்னும் காலத்தை நீட்டிட்டு போய் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு 2 பேரும் பேசுறாங்க. உண்மையா இல்லையா? அவங்களுடைய அறிவுக்கு மரியாதை கொடுத்து ஒரு முறை ஐவி புரோகிராம் பண்ண சொல்லு. அதுல வெற்றி அடையக்கூடிய 3 மாத வளர்ச்சியில் இதே மாதிரி என்கிட்ட நீ கேட்க வருவேன். அன்று ஒரு வெற்றியான பதிலை நான் சொல்லுவேன். கால் விட்டுருவான். அதே மாதிரி உனக்கு கல்யாணத்தை முடிக்கணும்ல. ஆனா உன் உள்ளத்தை பார்த்தேன், அமைதி. எங்க அக்காவுக்கு பிள்ளை பிறந்தாதான் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தை வச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய சகோதர பாசம். அதனால உனக்காகவாது அவ வயிற்றுல ஒரு குழந்தைய பொம்பளை பிள்ளைய உருவாக்குதேன், அபிராமின்னு பேர் வச்சுக்கா. வெற்றி விட்டு மகனே, தாய்மாமன் சீர் சிறப்பா செய்தான். அது சரியாகி தரேன். அடுத்த சந்திக்கிறேன். அதே சென்னை மாநகர் என் பிள்ளைகளை ஒற்றுமையாக்கி கொடுக்கறப்ப சாமின்னு கேட்டு விட்டுறேன். எங்க இருக்குப்பா பிள்ளைகள்லாம்? என்ன சண்டை சச்சரவு படுறாங்களா? எத்தனை பிள்ளைகள்? 2 பையன். சரி, கால் விட்டுறலாம். ஏன் கலங்குகிறீர்கள் மக்களே? உங்க கூட தானே நான் இருக்கேன். ஏன் பயப்படுறேன்?
அழாத. தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை. உண்மையா இல்லையா? தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தைகளின் அழுகை. எரிச்சப்பட்டா நிக்குமா? கோவப்பட்டா நிக்குமா? தூர தூக்கி போட முடியுமா? தாங்கித்தான் ஆகணும். எப்படியாவது சமாதானப்படுத்தணும். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய பிள்ளைகளை போய் பார்த்தேன். பணத்தாலும் சொத்தாலும் மனப்போராட்டமும் பொறாமையும் கூடிடுது. இதுல உடன் பிறந்த வாஞ்சையை வேதனைக்குரிய வார்த்தைகளாக்கி இன்னைக்கு ரெண்டோரும் ஒருத்தர் முகம் ஒருத்தர் பார்க்க முடியாத நிலையில உட்கார்ந்துருக்காங்க. இந்த நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன். ஒரு ஆம்பளையுடைய மனசு மாறினா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆம்பளையுடைய மனசு மாறினா இந்த பகையே அடைஞ்சு போயிடும். புரியலையா? அப்படின்னு அங்க இருந்து ஒரு கணக்கு வந்துருக்கு. அந்த ஆண் மகன் யார்? அவன் தான் உன் மகன். கால் மெல்ல ஏந்தி மெல்ல போ. அவனுடைய மனநிலைகளை தெளிவாக்கி ரெண்டுரையும் ஒற்றுமையா வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? இன்னையிலிருந்து மனசு மாறும், தெளிவாகும். இப்படி சௌவாக்கியத்தோட வாழ வைக்கிற நிம்மதியார் மகனே. யாராலும் எந்த மாயவத்தையும் நடக்கல. வீண் கலக்க தேவையில்லை. அது ஒரு சந்தேகம் இருக்கலாம். இல்லை, போய்தான் சென்னை மாநகர் என் பிள்ளைகள் ரெண்டோரும் ஒற்றுமையா இருக்கணும், பிரிவுல இருக்காங்க, சேர்த்து தாங்கன்னு காட்டு வந்தவங்க. மனம் முடித்தவர்களா? கால் பண்றோம். நீங்க கல்யாணம் முடிச்சவங்களா? நீங்க இருங்க. இன்னொரு தடவை கால் பண்ணலாம். குடும்பத்தை கெடுப்பது பிடிவாதம். குடும்பத்தை கெடுக்கிறது என்னது? பிடிவாதம். அந்த மூத்த பிறப்புல கொஞ்சம் பிடிவாதம் இருக்கு. அந்த மனநிலைகள் மாறுமான்னு கேட்டேன். சிவாய நம என்று 1000 முறை துதித்த பின்பும் உபாயம் இல்லாமல் ஆகிவிட்டது என்று ஒரு உள்ளம் நோகிறது. இதான உண்மை. ஆனா அந்த ரெண்டோருடைய மன அலைகளை கொஞ்சம் பார்க்கும் பொழுது அங்க ஒரு பெண்மகளுடைய மனம் நம் குடும்பத்துக்கு ஒத்துழைத்து போக முடியாத ஒரு சிறு பிழை இருக்கு. புரியுதா? அந்த மனப்பிழையை மாற்றிட்டோம்னா எல்லாருமே ஒன்றாயிடலாம். அதை மாற்றி தர முடியாதவன் அந்த இடத்துல இருக்கேன், கால் விட்டுவாங்க. அதனால அப்படி கொஞ்சம் உங்க குடும்பத்துக்குள்ள இறங்கி வரேன். என்ன எனது ஆடி அமாவாசைக்குள்ள உன் குடும்பம் ஒற்றுமையா மலரும். மகிழ்ச்சிகரமா வர வைக்க எல்லாரையும் ஒருங்கிணைந்து குடும்பத்துக்குள்ள வர வைக்கிறேன். மகிழ்ச்சியா இருக்க செல்வ மக்களே, ஆனந்தமா ஆனந்தம். கர்மசாமி, என் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை நல்லாகணும்னு மெட்ராஸ்ல இருந்து கணவன் மனைவி 2 பேர்கள் கேட்க வந்திருக்கிறார்கள். அப்பா, ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை. வரலாம். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கொடுன்னு ஐயா சொல்லிட்டார். நான் என்ன செய்யணும் உங்களுக்கு?
பொண்ணு பண்ணி பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷம். அவங்க ரெண்டு ஒரு உள்ளத்துக்குள்ளேயும் ஈக்குவ பிரச்சனை இருக்கு. கரெக்டு தான். கரெக்ட். அவரு நான் சொல்றேன் நீ கேட்கணும், நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன், இதுதான் நடக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகுமா அப்படின்னு நினைத்தா ஒரு வீட்டுக்குள்ள 2 உணவை வச்சு சாப்பிடக்கூடாதுல்ல, உண்மையா இல்லையா? அப்படியெல்லாம் இந்த மனநிலைகள் போய் விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு கணக்கம் அங்கே இருக்கிறது. அதை மாத்தி 2 ஒரு கூட்டு கிளியா வாழ வச்சு தந்தா போதும்லாம், சந்தோஷமா காலில் விட்டுருவாங்க. அதனால அவங்க 2 மன அலைகளையும் ஒருங்கிணைய வைத்து அந்த பிள்ளையினுடைய மகத்துவத்தையும் ஒளிமயமாக்கி வாழ வச்சு தாரேன். நான் கொடுக்குற இந்த கனியை வச்சு என்னை நினைச்சு கும்பிட்டுக்காங்க, சகல சக்தியும் கிடைக்கும், ஒற்றுமையான வாழ்வு. பையன் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கான், ஒரு குறையும் வரலை. வருவானா? நான் வர வச்சுட்டேன், 90 நாள் கணக்கு இருக்கு. அப்போ இந்தியாவில் இருக்கணும். நான் அப்படிலாம் இல்லை, உங்களை பார்த்துருவோம், பேசிடுவோம், சந்தோஷமா வெற்றி ஆயிடும். எனக்கு அந்த சிறுநீரகத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குங்களா? அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம்னு உத்தரவு இருக்கு. அறுவை சிகிச்சை வேண்டாம், மருத்துவத்தில் குணமாகும். எஸ், நல்லா இருக்கு. என்ன விசா கிடைக்க ஏற்பாடு? ஆமாம், இன்னொரு 40 நாள் வரை பொறுமையாக இருக்கணும், ஆத்திரப்படாமல் அமைதியாக பிரார்த்தனையை மட்டும் பண்ணுங்க.